வெல்கம் டு அதிகார ஆர்ட் அகாடமி. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கான கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் ஆஃப்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 1 கிளாஸ். ஓகே. ஸோ டே 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல் நாலேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கிளாத். ஸோ ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தை நான் ப்ரீவியஸ் டேவே வாட்டரில் நல்லா டிப் பண்ணி வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன கிளாத்லாம் தேவைப்படும், நம்ம எதுலெல்லாம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து காட்டன் கிளாத்தில் பண்ணலாம், சில்கில் பண்ணலாம். ஸோ சில்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரா சில்க் இருக்குது, ஜாஸ்மின் சில்க் இருக்குது, சில்க் காட்டன் இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா பெயிண்ட். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஓகே. இது வந்து ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா ஃபெவிக்ரிலோட அக்ரலிக் கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அக்ரலிக் கலர்ஸில் போகிறப்போ வந்து ஷேட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ பட் அக்ரலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மீடியம் 1 வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஏன் அது யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபெவிக்ரிலில் அக்ரலிக் கலர்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கேமல்லையும் அக்ரலிக் கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபெவிக்ரில், கேமல் தவிர நமக்கு வந்து ஃபேப்ரிக் கிளாஸ்டர் அப்படின்ற பெயிண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தாஞ்சோ ஸ்டைல் பெயிண்டிங் பண்ணுறப்போ வந்து பேர்ல் மெட்டாலிக் கோல்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜுவல்லரி பார்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேர்ல் மெட்டாலிக் கோல்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்குமோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்காக 3D அவுட்லைனரும் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே பேர்ல் மெட்டாலிக் கோல்டு. ஸோ மீடியம் மிக்ஸ் பண்ணுறது வந்து பெயிண்ட் ப்ரஷில் மிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து இது மாதிரி இங்க் பில்லர் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து 1 ட்ராப் வேணுமா, 2 ட்ராப்ஸ் வேணுமான்றத பர்ஃபெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெயிண்ட் வந்து வாட்டரி ஆகிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேலட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷஸ். ஸோ பிகினருக்கு வந்து ஒரு 2 or 3 ப்ரஷஸ் வந்து ரொம்பவே போதுமானது தான். ஸோ ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ண உங்களோட போர்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷஸ் வந்து ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து 000, 00, 0, ரவுண்ட் ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷ் இப்படி நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பிரிசில்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நான் இப்போ டச் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஹேர்ஸ் அது வந்து சிந்தட்டிக் ஹேராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்டடாக இருக்கணும். ரவுண்ட் ப்ரஷில் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே பாயிண்டடாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பிராண்ட்ஸ். ஸோ பெயிண்ட் ப்ரஷஸ்லையுமே நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது நியர்பையில் கிடைக்குதோ அதை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அகெயின் பின் டிப் வந்து ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ நான் ஷோ பண்ணுறது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ரஷ் தான். பட் அதோட பிரிசில்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிற ப்ரஷ் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட் டிப்படாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நோஸ் வரைகிறதுக்கு, ஐஸ் வரைகிறதுக்கு, மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் 000 ப்ரஷஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாட் ப்ரஷஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நிறைய ஸ்பேசஸை கவர் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட். ஸோ கார்பன் ஷீட் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கார்பன் ஷீட் தேவைப்படும். ஸோ ஒயிட் கலர் கிளாத் அப்படின்றதால நான் எல்லோ கலர் கார்பன் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் ப்ளூ கலர் கார்பன் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுவே நீங்கள் கலர் காட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் கலர் காட்டன் கார்பன் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம். ஆல்ரெடி ஆரி ஒர்க் போட தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் இருக்கும். ஸோ இப்போ தான் நான் பிகினராக கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து 8 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ் இப்படி எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங்க்கு வந்து நான் கார்பன் ஷீட் சொல்லிட்டேன். ஸோ எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஃபோன் மூலிமா ட்ரேஸ் பண்ணலாம், இப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சிம்பிளான டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி பெரிய போர்ட்ரேட் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேசிங் எப்படி பண்ணணுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க முருகரோட போர்ட்ரேட் டிசைன் தான் இது. ஸோ நான் இது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை ஒர்க் பண்ணுறதால மைன்யூட்டாக நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சின்ன ஃப்ளாராக இருந்தாலும் சரி, இது மாதிரி போர்ட்ரேட் டிசைனாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கலர் மிக்சிங், பிளண்டிங் பண்ணுறப்போலாம் வந்து ஈஸியாக இருக்கும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கெயின் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜே வந்து உங்களுக்கு அழகா வந்துருச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அந்த கான்ஃபிடென்ட்ல நெக்ஸ்ட் அழகா பண்ணலாம். ஸோ நம்மளோட பேஜ்ல பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துட்டுருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் இன்ட்ரஸ்ட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.